மருமோள உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும். எதே உட்கார்றதுல நேரம் இல்ல, தலைக்கு மேல வேலை கிடக்கு, சொல்லுங்க. அத பத்தி தான் மருமோள பேச போறேன். மருமோள ஒத்தேல நீ வேலை பாக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. நான் வேலை செய்து தரேன்னு சொன்னாலும் என்னையும் விட மாட்டேங்க. இருக்கட்டே, நான் பாக்கம்ல. மருமோள என் மாவ நல்லா தின்னுபிட்டு தின்ன சோறு செமிக்காம நல்ல வீட்டை சுத்தி உருண்டுகிட்டு வாரா. அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் வேலை கொடு மருமோள. எதே சொல்லிட்டீங்களா, கொடுத்துருவோம். எடி எம்மா ரசத்தி ஓடியா எடி எமக்கா நிறைய வேலை கிடக்கல. அதான் உங்க அண்ணி கொஞ்சம் கூட மாட ஒத்தாசையாட்டு இந்த பாத்திர பண்டதெல்லாம் கொஞ்சம் கழுவி எடுத்து கொடுமாக்கா. வேலை செய்யணும்னாலே தலைக்கிறதுன்னு சுத்திரும்ல. யாருக்கிட்ட நாத்துக்கிட்ட இதெல்லாம் நடக்கவே நடக்காது. மருமோள வேலைன்னு சொன்னா மயக்க வருதுன்னு படுத்துக்கிட்டா பத்தியா? இப்ப பாருங்க மயக்கம் என்ன ஆகுதுன்னு. இது 10 ரூபாய்க்கு ஒரு பார்சல் பிரியாணின்னு புது கடை திறந்திருக்கான். 20 ரூபாய் எடுத்துருவாங்க. நம்ம 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒரு பார்சல் பிரியாணி. பிரியாணி தானே வேணும்? அவ்வளவு பாத்திரப்படுத்தி கழுவு, அதுக்கப்புறம் பிரியாணி வாங்க போலாம். ஓடியா நாத்துக்குட்டி, செல்லக்குட்டி, என்ன காஃபியா குடி? காஃபியா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ வேண்டவே வேண்டாம். என்ன இப்படி சொல்லிவிட்ட? இடி வாங்கி கூட்டிட்டி உங்க அன்னைக்கு உனக்கும் சின்ன சின்ன சண்டை வரதான் செய்யும். அதுக்காண்டி இப்படி மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? சும்மா இருமா. எனக்கு அன்னைக்கு அப்பப்ப சண்டை நடக்கதான் செய்யும். இப்ப நடந்த சண்டை பெரிய சண்டை. அப்பப்ப சண்டையை விட்டுட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு இருக்காவா? நான் என்ன கிறுக்கா பைத்தியமா அறவிட்டா காவிட்டா முக்காவிட்டா? என்னடி என்ன உன்ன பத்தியே நீ சொல்லிட்டாலே இத? சிரிக்காதமா பேசாம இரு. நான் பயங்கர கோவத்துல இருக்கேன். மர்மல அவன் அப்படிதான். சரி விட்டு தள்ளு. சரிங்க தே. உன்னா என்கிட்ட சண்டைக்கு வருது. நான் என்ன சும்மா தானே வெட்டியே இருக்கம்ல. போட்டு சரி விடு. அது ஐ ஆம் சாரி. உனக்கு இதே சாலிதான். என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு ஐ ஆம் சாரின்னு டக்குன்னு மன்னிப்பும் கேட்டுறத மொத ஆளாட்டு. அதான் சாரியை கேட்டுட்டு இல்ல, புறவு என்ன வீம்பு? காப்பிய குடி. என்ன புஷ்பகம் நேத்து ஒரு சரியான கனவு பத்துக்கோங்க. என்ன கனவு சின்ன பொண்ணு? என்ன மர்மோள கனவு கண்டியா? வேலைக்கு சொல்லு. ஆமத்தே, கனவுல கடவுள் வந்தாரு. கடவுள் வந்தாரா? நீ பரவே. அது நானும் நீனு தான் கடவுள் முன்னாடி நிக்கும். எம்மாடியோ நானும் நீங்களுமா? கடவுள் என்கிட்ட கேட்காரு, எம்மா 2 பேர்ல யாரா ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும், யார் வாரான்னு கேட்டாரு. நீ உடனே என்ன சொன்னீங்க? நீங்களா சொர்க்கத்துக்கு போறேன்னு சொன்னீங்க? கடவுள்கிட்ட நான் சொன்னேன், எங்க நாத்துக்கு சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். அது நீங்க இடத்த காலி பண்ணனாலே எனக்கு இங்க சொர்க்கம் தானே.